Hello all, வணக்கம் and welcome back to Naga Two Hands. ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட காஞ்சிஸ் வந்து குரூப் பை குரூப்பாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான காஞ்சிஸ்லாம் கிடையாது அண்ட் ரொம்ப அதிகமான காஞ்சிஸும் வந்து கிடையாது. வெறும் 5 காஞ்சிஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 காஞ்சிஸும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது வந்து மூவ்மெண்ட்டை குறிக்கிற மாதிரியான காஞ்சிஸ் தான் இவை. அந்த காஞ்சிஸை வச்சு பில்ட் பண்ணப்பட்ட வொக்காபுலரிஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ முதலாவது காஞ்சி, இதை வந்து குருமா காஞ்சி அல்லது வந்து ஷா காஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது லிட்டரலாக வந்து வண்டி அப்படின்றத குறிக்கும். அதாவது நடுவில் இருக்கிறது வந்து ஒரு வண்டியோட சட்டம் அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். பாடி ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 2 பக்கம் இருக்கிறது வீல்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வண்டி அப்படின்றத குறிக்கும். பட் ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் வண்டி அப்படின்னா அது வந்து காரை தான் வந்து குறிக்கும். அதற்கு அங்கே இருக்கிற சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், இதோட வொக்காபுலரிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ குருமா அப்படின்னா வந்து கார் அப்படின்றத குறிக்கும். ஸோ இதற்கு ஷா அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து இருக்குது. ஜெயின்ஷா, ஜிதேன்ஷா அப்படின்றதுல எல்லாமே இந்த காஞ்சி தான் வரும். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தனியாக வரும்பொழுது குருமா அப்படின்னு வந்து படிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்ஷா. ஸோ தென் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் அப்படின்றத வந்து குறிக்கும், மின்சாரம் அப்படின்றத. ஸோ இது வந்து மின்னலை குறிக்கிற காஞ்சியும் கூட. ஆல்ரைட், மின்னல் வந்து ஆக்சுவலி ஒரு கரண்ட்டு தானே. ஸோ அதனால் வந்து அந்த காஞ்சியை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ தென் ஷா அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் வண்டி. ஸோ இங்கே எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னா வந்து அது ஆல்வேஸ் ட்ரெயின் அப்படின்றது தான் வந்து குறிக்கும். ஆல்ரைட், ஸோ இது இல்லாமல் ஷின்கான்சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, அது புல்லட் ட்ரெயினில் குறிக்கிறதுக்கு. ஸோ இது இல்லாமல் லோக்கல் ட்ரெயினுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் வந்து ரீஜியன் விட்டு ரீஜியன் போகிற ட்ரெயின்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பல நேம்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரைட், ஸோ அடுத்த காஞ்சி வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத குறிக்கிற காஞ்சி. இதோட பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மழையை குறிக்கும். இது வந்து ரைஸ் ஃபீல்டு அந்த மாதிரி மீனிங்கை குறிக்கும். பட் இந்த வால் மாதிரி வர்றது சேர்ந்து வரும்பொழுது மின்னல் அப்படின்றத குறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இதோட சவுண்ட்ஸ் பார்க்கலாம். தென் அப்படின்ற ஒரு சவுண்டு மட்டும்தான் இருக்குது, விச் ஆல்வேஸ் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஆல்ரைட், ஸோ இங்கே தென்வா அப்படின்னு ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். ஸோ பேசுகிறதுக்கான காஞ்சி. ஸோ கரண்ட் வழியாக பேசுகிறது மின்பேசி அல்லது வந்து தொலைபேசி அப்படின்னு நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தென்ஷா, இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அல்லது வந்து ட்ரெயின் அப்படின்றது தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து மீன் பண்ணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்கி. இது ஆக்சுவலாக வந்து இங்கே தவறாக எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து தென்கி கிடையாது, இது வந்து தெங்கி. ஸோ தெங்கி அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத குறிக்கும். தென்தன் இல்லாமல் வெறும் தே அப்படின்றது இருந்தது அப்படின்னா அதை தென்கி அப்படின்னு வந்து படிக்கணும், விச் மீன்ஸ் கிளைமேட் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட், ஸோ அடுத்த காஞ்சி பார்க்கலாம். யா, இது வந்து மிச்சி காஞ்சி. ரோடு அப்படின்றத குறிக்கிற காஞ்சி, பாதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிச்சி தோ விச் மீன்ஸ் பாதை. ஸோ இது வந்து மிசு காஞ்சி, அதாவது நீர் காஞ்சி. ஸோ மிசுவை வந்து சுய் அப்படின்னும் வந்து படிக்கணும். ஸோ இங்கே படிக்கும் பொழுது சுய்தோ அப்படின்னு வந்து படிக்கணும். சுய்தோ அப்படின்னா வந்து நீர் வழி அப்படின்னு தானே அர்த்தம். பட் இங்கே அது மீன் பண்ணுறது வந்து வாட்டர் சப்ளை. ஸோ தமிழில் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நீர் வழங்குதல் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், ஸோ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், ஸோ இந்த காஞ்சியானது டு வாக் அல்லது வந்து நடத்தல் அப்படின்றத குறிக்கிற காஞ்சி. இது வந்து நடக்கிறது கூட என்னால் வந்து ரிலேட் பண்ணி படிக்கவே முடியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் இந்த காஞ்சியை பற்றி நீங்கள் சொல்லவும் செய்யுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இப்போது இதோட வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஸோ அருக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. அப்புறம் ஹோ, ஃபு, பு அப்படின்ற சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ அருக்கு அப்படின்னா வந்து டு வாக் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதோ அப்படின்னு வந்து ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நடத்தல், பாதை, விச் லிட்டரலி மீன்ஸ் வந்து ஃபுட்பாத் அப்படின்றத வந்து குறிக்குது. நடைபாதை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் வந்து இங்கே இதற்கு. அடுத்த காஞ்சி பார்க்கலாம். இது வந்து ஓடுறது அப்படின்றத குறிக்கிற காஞ்சி, அதாவது டு ரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கான சவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹஷிரு அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. சோ அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து இருக்குது. ஸோ ஹஷிரு அப்படின்னா டு ரன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஸ்ஸோ அப்படின்னு ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ தஸ்ஸோ அப்படின்னா வந்து எஸ்கேப் அப்படின்ற மீனிங்கை வந்து குறிக்கும். அதாவது தப்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு.
லிட்டரலாக வந்து அதுதான் இங்கே குறிக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியோசோ அப்படின்னு வந்து ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. கியோசோ அப்படின்னா வந்து ரேஸ் அல்லது வந்து ஓட்டப்பந்தயம் அப்படின்றத வந்து இங்கே இது மீன் பண்ணும். ஆல்ரைட், ஸோ இவ்வளவுதான். வெறும் 5 காஞ்சி தான். 5 காஞ்சிகளும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது வந்து மூவ்மெண்ட் அப்படின்றத குறிக்கிற மாதிரியான காஞ்சிகள் தான் வந்து இவை. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், இது வந்து மிச்சி காஞ்சி பார்த்தோம் இல்லைங்களா, பாதை. மச்சி அப்படின்றது வந்து டவுன் அப்படின்றத குறிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சவுண்ட் ரிலேட் பண்ணியும் வந்து இந்த மாதிரி வொக்காபுலரிஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி ஈஸி டு ரிமெம்பர். ஸோ பார்ட்டிகல்ஸ் வச்சும் நீங்கள் காஞ்சிஸ் அண்ட் அதை வச்சு வர்ற வொக்காபுலரிஸை நீங்கள் படிக்க ட்ரை பண்ணலாம். அவங்களால வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நிறைய வொக்காபுலரிஸ் பில்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அவை தான் பேசுகிற கான்ஃபிடென்ஸை வந்து ஒன்ஸ் நீங்கள் கிராமர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையவே வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ரொம்பவே சிம்பிளான வீடியோ. 5 காஞ்சி மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.